ஹலோ ஃப்ரெண்ட், ரமி மம்மி கிச்சன். இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினோடனே ஒரு பெரிய வெங்காயம், அதோட கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிடுவோம். மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு வதக்குவோம். கடுகு வெங்காயம் போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். வாழைக்காயை அதோட சேர்த்துக்கிறோம். உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் அதோட வரமிளகா, சோம்பு, பூண்டு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் போட்டு சேர்த்துக்கிட்டு அதோட சேர்த்து இது பாருங்கள். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். புதினா தழை, கொத்தமல்லி தழை இதோட சேர்த்துக்குறோம். இறக்க புகையில் சிம்பிளான டிஷ்ஷு. எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். வாழைக்காய் இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன்லேயும் செய்வாங்க. நல்லாயிருக்கும். வாழைக்காய் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும். ரமி மம்மிக்கு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.